அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கு ஆட்சி 5 ஆண்டு நீடிக்காது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன விவரம், முழு விவரங்களை சொல்லுங்க. தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். பல தொகுதிகளில் அவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தோல்விக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தனது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு ராணிப்பேட்டை அதே போல வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சியே நல்லாட்சி, கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், உள்ளாட்சியில் நாம் வெற்றி பெற்றால் நாம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர் பேசியிருக்கிறார். மேலும் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், கவர்ச்சியை நம்பி மக்கள் வாக்களித்து விட்டனர், இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் மீண்டும் நம்முடைய ஆட்சியை பிடித்து விடலாம், உள்ளாட்சி நல்லாட்சி என்பார்கள், உள்ளாட்சி தேர்தலில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும், நேர்மையாக விசுவாசமாக இருப்பவர்கள் மட்டும் சீட் கொடுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், இந்த உள்ளாட்சி தேர்தல் நாம் வெற்றி பெற்றால் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கு ஆட்சி 5 ஆண்டு நீடிக்காது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன விவரம், முழு விவரங்களை சொல்லுங்க. தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். பல தொகுதிகளில் அவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தோல்விக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தனது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு ராணிப்பேட்டை அதே போல வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சியே நல்லாட்சி, கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், உள்ளாட்சியில் நாம் வெற்றி பெற்றால் நாம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர் பேசியிருக்கிறார். மேலும் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், கவர்ச்சியை நம்பி மக்கள் வாக்களித்து விட்டனர், இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் மீண்டும் நம்முடைய ஆட்சியை பிடித்து விடலாம், உள்ளாட்சி நல்லாட்சி என்பார்கள், உள்ளாட்சி தேர்தலில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும், நேர்மையாக விசுவாசமாக இருப்பவர்கள் மட்டும் சீட் கொடுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், இந்த உள்ளாட்சி தேர்தல் நாம் வெற்றி பெற்றால் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கு ஆட்சி 5 ஆண்டு நீடிக்காது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன விவரம், முழு விவரங்களை சொல்லுங்க. தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். பல தொகுதிகளில் அவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தோல்விக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தனது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு ராணிப்பேட்டை அதே போல வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சியே நல்லாட்சி, கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், உள்ளாட்சியில் நாம் வெற்றி பெற்றால் நாம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர் பேசியிருக்கிறார். மேலும் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், கவர்ச்சியை நம்பி மக்கள் வாக்களித்து விட்டனர், இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் மீண்டும் நம்முடைய ஆட்சியை பிடித்து விடலாம், உள்ளாட்சி நல்லாட்சி என்பார்கள், உள்ளாட்சி தேர்தலில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும், நேர்மையாக விசுவாசமாக இருப்பவர்கள் மட்டும் சீட் கொடுங்கள், பரிந்துரை செய்யுங்கள், இந்த உள்ளாட்சி தேர்தல் நாம் வெற்றி பெற்றால் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.